கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எங்க சகோதரி சொன்னாங்க 10.5% இடஒதுக்கீடு. நீங்க மேடம் இருங்க, 10.5% இடஒதுக்கீடுக்கு நீங்க பண்ணிட்டு போன பாவத்துக்கு அன்புமணியை பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க. நல்ல வேலை அவங்க அப்பா தெரிஞ்சிட்டாரு, புள்ள இன்னும் திருந்தலை. ஏன்னா அது இன்னும் கூடயே தான் வச்சுருக்கீங்க. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக தான் சுற்றினார். களத்தில் நேராக மைக்க மாட்டிக்கிட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணினார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. கடைசியில் அவங்க அப்பாவை பார்த்து உன்னை மாற்றினாதான்ப்பா கட்சி உறுப்புன்னு அன்புமணியை மாற்றிட்டு கட்சியை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து வேறு இடத்துல நிறுத்திட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். தனியாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறா. என்ன தீர்மானம்? இனிமேல் எவனாவது கற்பழிச்சான்னா அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை. அது கிடையாதுடா, தூக்கு தண்டனை நிறைவேற்று. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய தலைவன் மு க ஸ்டாலின். இவ்வளோதான் பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க முடியும். சட்டத்தை இயற்றி போலீஸ்கிட்ட கொடுக்கலாம். போலீஸ் அங்கே தான் வரேன். போலீஸுக்கு ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா பாதுகாக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி மாதிரி இங்கே திமுக இல்லை. ஒரு பல்ல பிடுங்கின பல்வேறு சிங்க ஐபிஎஸ்ன்னு தெரிஞ்சு அடுத்த நாளே பல்ல பிடுங்கிட்டோம். சஸ்பெண்ட் பண்ண தலைவர் திமுக. ஆனால் எடப்பாடி பழனிசாமி குட்கா வியாபாரி, டிஜிபி, சிட்டி கமிஷனரு, விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் குட்கா வியாபாரம் பண்ணுற மாதிரி கடத்தல் தொழிலே பண்ணாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு போலீஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சஸ்பென்ஷன் முடிஞ்சு. அது காரணம் என்னென்னா எடப்பாடி இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர். அதனால் அவருக்கு அந்த ஒரு போலீஸ் மேலே அவர் மேலே போலீஸுக்கு பயம் வந்திருக்காது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கனவு தான் காண தலைவர். ஏழைகளை பார்த்து ஒரு கனவு காணிய உன் கனவை நிறைவேற்றுவது என் கடமைன்னு சொன்னார். ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக சிவி சண்முகம் கனவை இந்தியாவில் எவனும் நிறைவேற்ற முடியாது. அப்ளிகேஷனை வேணால் அந்த அம்மா வீட்டுக்காரன்ட்ட கொடுக்கலாம். நீங்களாம் இப்போ ஒரு அரசியல் கட்சி. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.